வணக்கம். eVitalRxல பர்ச்சேஸ் பில் பேசிக் ஃபீச்சரை செக் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு பர்ச்சேஸ் ஆப்ஷன் மேலே கிளிக் பண்ணலாம். ஸோ இங்கே நம்மளுடைய டிஸ்ட்ரிபியூட்டர் நேமை நம்ம டைப் பண்ணுறது மூலமாக டிஸ்ட்ரிபியூட்டர் நேம் வந்துட்டு இங்கே சர்ச் பண்ணிக்கலாம். ஸோ ஆல்ரெடி ஆடடாக இருந்தால் அங்கே நம்மளுக்கு ட்ராப் டவுனில் ஷோ ஆகும். ஸோ இன்கேஸ் நம்ம டைப் பண்ணுற ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் ஷோ ஆகலைன்னா ஆட் நியூ டிஸ்ட்ரிபியூட்டர் அப்படின்னு நம்மளுக்கு ஷோ ஆகும். ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு நம்மளோட நியூ டிஸ்ட்ரிபியூட்டர் நேமை ஆட் பண்ணலாம். அதுக்கு ஜிஎஸ்டி நம்பரை நம்ம என்ட்ரி பண்ணணும். ஒன்ஸ் நம்ம அந்த ஜிஎஸ்டி நம்பரை என்ட்ரி பண்ணிவிட்டு சர்ச் கொடுத்தோம்னா ஓகே, ஸோ அந்த ஜிஎஸ்டி நம்பருக்கான நேம் டிஃபால்ட்டாக ஃபெச் ஆகிடும். ஸோ ஃபர்தர் டீட்டெயில்ஸை நம்ம அடிஷ்னலாக ஆட் பண்ணி சப்மிட் கொடுத்தோம்னா டிஸ்ட்ரிபியூட்டர் நேமை ஈஸியாக ஆட் பண்ணிடலாம். இன்கேஸ் டிஸ்ட்ரிபியூட்டரோட ஜிஎஸ்டி நம்பர் இல்லைன்னா நம்ம பேன் நம்பரை யூஸ் பண்ணிவிட்டு டிக்கெட்டை ரைஸ் பண்ணி டிஸ்ட்ரிபியூட்டர் நேமை ஆட் பண்ணலாம். அதுக்கு பாட்டமில் ரைட் சைடில் இருக்கிற கொஸ்டின் மார்க் சிம்பிளை கிளிக் பண்ணி ஜென்ரேட் டிக்கெட் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே கான்டாக்ட் அஸ். ஸோ இதை கிளிக் பண்ணுறது மூலமாக உங்களுடைய பேசிக் டீட்டெயில்ஸ் ஆட் பண்ணிவிட்டு சப்ஜெக்ட் வந்துட்டு நம்ம பேன் அப்டேட் ஆர் நியூ டிஸ்ட்ரிபியூட்டர். ஸோ சப்ஜெக்டில் வந்துட்டு நம்ம அந்த விஷயத்தை டைப் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் கேட்டகரியில் வந்துட்டு கஸ்டமர் பார் டிஸ்ட்ரிபியூட்டரை செலக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ப்ரிஃபர்ட் லாங்குவேஜ் நம்மளுக்கு என்ன இருக்கோ அதை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். அதை செலக்ட் பண்ணிவிட்டு டிஸ்கிரிப்ஷனில் பேன் நம்பர் அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டரோடைய நேம் டீட்டெயில்ஸ் வந்துட்டு நம்ம இங்கே ஆட் பண்ணிவிட்டு டீட்டெயில்ஸ் வந்துட்டு கொடுத்துட்டு இன்கேஸ் ஹார்ட் காப்பி இருந்துச்சுன்னா அதை நம்ம அப்லோட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் ஐ எம் நாட் ரோபோட் கிளிக் பண்ணுறது மூலமாக இந்த ஒரு வெரிஃபிகேஷன் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்துடலாம். சப்மிட் கொடுத்து நெக்ஸ்ட் 2 to 4 ஒர்க்கிங் ஹவர்ஸில் வந்துட்டு பேக்கெண்ட் டீம் வந்துட்டு இந்த டிஸ்ட்ரிபியூட்டர் நேமை நம்ம ஈஸியாக ஆட் பண்ணிடுவாங்க. இன்கேஸ் நம்ம வந்துட்டு கேஷ் பர்ச்சேஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கான ஆப்ஷன் டிஸ்ட்ரிபியூட்டர் நேமை வந்துட்டு நம்ம கேஷ் பர்ச்சேஸ் அப்படின்னு நம்ம இங்கே டைப் பண்ணிக்கலாம். எப்போ ஜிஎஸ்டி நம்பர் ஒரு பேன் நம்பர் இருக்காதோ அந்த டைமில் அதை செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் பில் நம்பரை என்ட்ரி பண்ணிக்கலாம். ஓகே, கேஷ் பர்ச்சேஸுக்கு வந்துட்டு வெண்டார் நேம் நம்ம போடணும் அப்படின்னா இங்கே மார்ஜின் ஆப்ஷனுக்கு பாட்டமில் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வந்துட்டு நம்ம நோட்டில் அந்த வெண்டாரோட நேம் வந்துட்டு நம்ம டைப் பண்ணிக்கலாம். இந்த ஒரு ரெஃபரன்ஸ் வந்துட்டு நம்மளுக்கு பர்ச்சேஸ் லிஸ்டிங்கில் வந்துட்டு ஃபில்டர் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் கிடைக்கும், நோட்ஸ் ஃபில்டர். ஸோ அந்த வெண்டார் நேமை நம்ம டைப் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்துட்டோம்னா இந்த ஒரு வெண்டாரோட நேம் டீட்டெயில்ஸ் நம்ம செக் பண்ணிக்கலாம். நோட்ஸில் நம்ம ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் நேமை வந்துட்டு செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ வித் ஜிஎஸ்டி நம்பர் இருக்கிற டிஸ்ட்ரிபியூட்டர் நம்ம செலக்ட் பண்ணிட்டோம். இங்கே நம்ம பில் நம்பரை வந்துட்டு மேனுவலாக டைப் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஒரு மேனுவல் பில் என்ட்ரியை நம்ம செக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பில் டேட்டை வந்துட்டு நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம் இங்கே. அண்ட் டியூ டேட் வந்துட்டு டிஃபால்ட்டாக 7 டேஸுக்கு இருக்கும். வேணும்னா பர்ச்சேஸ் செட்டிங்ஸில் பேக்கெண்டில் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இங்கே ஐட்டம் சர்ச்சிங்கில் வந்துட்டு நம்மளுக்கு மல்டிபிள் ஆப்ஷன் இருக்குது. ஃபர்ஸ்ட் ரிலேட்டட் டைப் பண்ணுறது மூலமாக கூட நம்ம அந்த ஐட்டமை சர்ச் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஐட்டம் நான் ட்ரை பண்ணுறேன். அதுக்கான டீட்டெயில்ஸ் வந்துட்டு இங்கே நம்மளுக்கு ஷோ ஆகுது ப்ராடக்ட்டு. அந்த ஒரு ப்ராடக்ட்டை நம்ம வந்துட்டு செலக்ட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் லெட்டர் ப்ளஸ் எம்ஆர்பி நம்ம டைப் பண்ணோம்னா அந்த ஒரு ப்ராடக்டோட நேம் ஷோ ஆகும் நம்மளுக்கு. இல்லைன்னா கம்போசிஷன் நேம் சி காமா அப்படின்ட்டு நம்ம டைப் பண்ணிவிட்டு கம்போசிஷனான நேம் ஃபார் எக்ஸாம்பிள் பேராசிட்டமல் நம்ம இங்கே டைப் பண்ணுறோம். அந்த கண்டென்ட்டில் இருக்கிற ப்ராடக்ட் எல்லாமே இங்கே ஷோ ஆகுது. ஓகே, ஸோ ஒரு ப்ராடக்ட்டை நம்ம டைப் பண்ணிக்கலாம். அதோடைய பேட்ச், எக்ஸ்பைரி டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம இங்கே மேனுவலாக ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, என்டர் கிளிக் பண்ணோன்னா நம்மளுக்கு நெக்ஸ்ட் டேப் போயிட்டே இருக்கும். பிடிஆர்னா பர்ச்சேஸ் ரேட், ஸோ அதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் குவான்டிட்டி இங்கே வந்துட்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ரீ குவான்டிட்டி இருந்துச்சுன்னா அதை ஆட் பண்ணலாம். ஓகே, ஸ்கீம் அமௌண்ட் அண்ட் டிஸ்கவுண்ட் ஸோ அப்ளிகபிளாக இருந்தால் அதை ஆட் பண்ணிக்கலாம் நம்ம. ஓகே, ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம ஆட் பண்ணதுக்கப்புறம் மோட் ஆஃப் பேமெண்ட் செலக்ட் பண்ணிக்கலாம். டிஃபால்ட்டில் கிரெடிட்டில் செட் பண்ணியிருக்கோம். இன்கேஸ் கேஷ் இருந்தால் கேஷை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் சேவ் ஆப்ஷன் கிளிக் பண்ணால் பர்ச்சேஸ் பில் நம்மளுக்கு சேவ் ஆகிடும். ட்ராப் டவுனை கிளிக் பண்ணி சேவ் அஸ் டிராஃப்ட் அண்ட் சேவ் அண்ட் செட் ஆப்ஷன் இருக்குது. அது சேவ் அண்ட் செட் ஆப்ஷன் நம்ம யூஸ் பண்ணோம்னா அங்கே லொக்கேஷன் அண்ட் டிஃபால்ட் செட்டிங்ஸ் டிஸ்கவுண்ட் செட்டிங்ஸ் பண்ணிக்கலாம். அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் பர்ச்சேஸ் அனாலிசிஸ் வந்துட்டு நம்மளுக்கு ஷோ ஆகும். லாஸ்ட் 3 பர்ச்சேஸ் பேஸ்டில் இந்த டைம் நம்மளுக்கு மார்ஜின் ஹை இருக்குது, அதனால க்ரீனில் ஷோ ஆகுது. ஸோ சேவ் நவ் கிளிக் பண்ணிக்கலாம். தெர் இஸ் நோ கிரெடிட் நோட், அதனால நம்ம வந்துட்டு இதை எஸ் கொடுத்துக்கலாம். வித்தவுட் கிரெடிட் நோட் நம்ம இந்த பில்லை சேவ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.